வீடு என்ன ஒன்றுனாங்க சரி போய் சொன்னேன். என் துணியெல்லாம் கைட்டினாங்க. 2 கையை கட்டி பின்னாடி பைப்பை வச்சுட்டு 2 மணி நேரமாக நடிக்கிறாங்க சார். சரி போய் நல்லா அடிச்சாங்க. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் வசந்தகுமார் ICF-இல் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். நண்பர் வீட்டுக்கு செல்ல ஆவடி ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த வசந்தகுமாரை இருப்பு பாதை போலீசார் விசாரித்ததாக கூறப்படுகிறது. வியாசர்பாடி என ஏரியா பெயர் சொன்னதும் தனியாக கூட்டி சென்ற போலீசார் நிர்வாணப்படுத்தி பின்பக்கமாக பிளாஸ்டிக் பைப்பில் கையை கட்டி வைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. வீடு என்ன சரி பண்ணி சொன்னேன். சரி பண்ணி சொன்னேன். சரி வா உனக்கு போட்டோ அதில் அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு என் ஃபோன் கேட்டாங்க. அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். 2 கையை கட்டிட்டு நடுவில் பைப்பு 2 கையை கட்டி பின்னாடி பைப்பை வச்சுட்டு 2 மணி நேரமாக நடிக்கிறாங்க சார். சரி போய் நல்லா அடிச்சாங்க. சரி பண்ணி உண்டா இங்கே வேலை. ரயில் நிலையத்தில் அடிக்கடி செல்போன் நகைகள் திருடு போவதை குறிப்பிட்டு இளைஞரை போலீசார் தாக்கியதோடு ஷூ காலோடு ஏறி நின்று ஆபாசமாக திட்டிக்கொண்டே அடித்ததாக கூறியது பகீர் கிளப்புகிறது. சரியான அடி அடிச்சு காலில் தலையில 4 கொட்டு இருக்கிறாங்க. கை காலெல்லாம் சரியான அடி, ஷூ காலையிலேயே வச்சு அவனை ரொம்ப கொடுமை சித்திரவாதம் 2 ஹவரா பண்ணியிருக்கிறாங்க. 2 மணி நேரமாக மூர்க்கத்தனமாக தாக்கியதில் துடிதுடித்து போன இளைஞர் வசந்தகுமார் தண்ணீர் கேட்டும் கூட போலீசார் கண்டுகொள்ளவில்லையா. கடைசியாக வசந்தகுமாரின் செல்போனில் இருந்தே அவரது வீட்டுக்கு அழைத்த போலீசார் அடித்ததை மட்டும் சொல்லாமல் மறைத்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஆனாலும் எங்களுக்கு போன் வந்தது, உங்க புள்ளிய நாங்க அடிச்சேன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவங்க செல்ல இருந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணல. எங்க பையன் செல்ல இருந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி, பையன் நல்ல பையன், இந்த இடத்துல வந்து பொருளுங்க காணோம், செல்போன்லாம் காணாம போகுது, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்றத வந்து அவங்க பையன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கழுத்து கை கால்கள் வீங்கி போய் நடக்க கூட முடியாத அளவிற்கு வீட்டுக்கு சென்ற வசந்தகுமாரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். போலீசாரின் தாக்குதலுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் இளைஞர் குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மஃப்டியில் வந்த 3 போலீசார் பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாயை சந்தித்து சமாதானப்படுத்த முயன்றனர். எங்களை பாருங்க, இன்ஸ்பெக்டர் பாருங்க, டிஎஸ்பி பாருங்க, நாங்கள் சம்பந்தம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம். என் பையன் என்ன தப்பு செஞ்சான், அவன் என்ன ரவுடியா பொறுக்கியா இப்படி அடிச்சிருக்காங்களே என அந்த தாயின் ஆதங்கத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் நின்ற போலீசார் அடிக்கடி நகை செல்போன் திருடு போனதால் விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக சமாளித்தனர். சந்தேகப்பட்டு விசாரிக்கிறது கடமை. 10 லட்சம் பேர் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் சரிங்களா, தொடர்ச்சியாக 8 சவரன் 12 சவரன் 4 சவரன் இப்படி போகும். பார்க்குறவங்கள என்ன நமக்கு சந்தேகப்பட முடியும். புதிதாக டிபார்ட்மெண்ட்டுக்குள் வருகிறவர்கள் இப்படித்தான் சிங்கம் போலீஸ் மாதிரி நடந்து கொள்வார்கள் என்றதோடு இளைஞரை அடித்த 3 போலீசாருக்கும் மெமோ கொடுத்து டிரான்ஸ்பர் செய்கிறோம் என ஒப்புக்கு ஒரு விளக்கம் கொடுத்தனர். ஆனால் கடைசி வரைக்கும் இளைஞரை தாக்கிய போலீசார் யார் என செய்தியாளர் கேட்டும் வாயை திறக்கவே இல்லை. 3 பேர் மீதும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற செய்தியாளரின் கேள்விக்கும் மழுப்பலாக பதிலளித்தார் ஆய்வாளர் என கூறிக்கொண்டு சமாதானம் பேச வந்தவர். இப்போ இவ்வளவு ஆகி போச்சு, அவங்க குறைந்தபட்சம் அவங்க பேரை கூட ரிவைவல் பண்ணாம இப்படி நாங்க இங்க போலீஸ் 3 பேர் மேல உங்களுக்கு எடுத்து கொடுக்கறோம்னு சொல்றோம். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வசந்தகுமார் குடும்ப வறுமை காரணமாக பட்டதாரி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு வேலைக்கு சென்று வந்தார். தந்தை ரிக்ஷா ஓட்டி வரும் நிலையில் வசந்தகுமார் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை. அப்படி இருக்கையில் சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று போலீசார் கொடூரமாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதிலும் வியாசர்பாடியில் இருந்து வந்தாலே குற்ற பின்னணிதான் இருக்கும் என்ற பொது புத்தியில் முறையாக விசாரணை கூட நடத்தாமல் தாக்கிய ஆவடி இருப்பு பாதை போலீசார் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட இளைஞரின் ஒரே கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.